சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவாவோட கையை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. கை ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து நிறைய தீக்காயம் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து சிந்து வந்து அழறாங்க. அவங்களோட கண்ணீர் வந்து அந்த கையில் விழுது. உடனே சிவா முழிச்சுக்கிறாரு. சிந்து என்ன ஆச்சு அப்படின்னு, கைக்கு நிறைய வந்து கையில் நிறைய காயங்கள் இருக்குது டாக்டரே, நான் மருந்து போட்டு விடுறேன் டாக்டரேன்றாங்க. வேணாம் வேணாம் சிந்து, உனக்கே நிறைய காயப்பட்டிருக்கு. இல்லை டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் என்னோட சரின்னு சொல்கிறாரு. அதன்படி வந்து மருந்து போட்டு விடுறாங்க. அப்படியே வந்து பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. சிவாவுக்கு வந்து மனசு அப்படியே தடுமாறுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து சிவா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ நடந்திருக்கா, அந்த விஷயத்தை என்னென்னு கண்டுபிடிக்கணும், இப்படியே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வந்து ஃபோன் பண்ணுறாரு இங்கே வந்து நர்சிங் ஹோமுக்கு. அப்போ வந்து ஒரு நர்ஸ் வந்து அப்போ வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சிவா டாக்டர் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அந்த பேஷண்ட் இருக்கார்ல, யார் அந்த கோமா இருக்க பிரச்சனை ஆச்சு அந்த பேஷண்ட்டா? ஆமாம், அந்த பேஷண்ட்டோட எனக்கு பிளட் சாம்பிள் வேணும் அப்படின்றாங்க. சாரி டாக்டர் அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை டாக்டர், மேடம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, ஸ்னேகா மேடம் எக்காரணம் கொண்டு வந்து இந்த பேஷண்ட்டோட பிளட் சாம்பிளை வந்து சிவா டாக்டர் கேட்டார்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படியே சொன்னாங்க. ஆமாம் டாக்டர், இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப என்கிட்ட கேட்குறதால எனக்கு வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எங்களுக்கே பிரச்சனை ஆகிடும், சாரி டாக்டர் அப்படின்றாங்க. உடனே யோசிக்கிறாரு சிவா, ஏன் ஸ்னேகா அப்படி மறைக்கிறா, எதனால் வந்து பிளட் சாம்பிளை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, என்ன விஷயமா இருக்கும்? அப்போது ஸ்னேகாவுக்கு இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, இன்னும் நர்ஸ் இருப்பாங்களே, அவங்க இல்லைங்களா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அந்த நர்ஸா? அவங்க இல்லை டாக்டர், அவங்க என்னன்னே தெரியல, லீவில் இருக்காங்க, திடீர்னு லீவ் போட்டு போயிட்டாங்க, என்ன காரணம்னு ஒன்றும் புரியல டாக்டர் அப்படின்னோடனே, சரி அவங்களோட நம்பர் கால் பண்ணிங்களா? வேறு ஒரு பேஷண்ட் விஷயமா கால் பண்ணேன் டாக்டர், ஆனால் அவங்க எடுக்கல. சரி, அவங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு எனக்கு கொஞ்சம் தர முடியுமா? சரி டாக்டர், இப்போ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தராங்க. தேங்க்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் ஸ்னேகாவுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. சரிங்க டாக்டர், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, அந்த நர்ஸுக்கு ஃபோன் எடுக்கலை. இதில் வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து இருக்கும்போது கரெக்டாக அங்கே வராங்க அவங்க அம்மா வந்து, மகா என்னப்பா வேலைக்கு எதாவது போறியா அப்படின்னு. இல்லை இப்போ போகல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரிப்பா, நல்ல விஷயம் சிவா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, அதான்ப்பா நல்லது அப்படின்றாங்க. சரி, ஸ்னேகா வந்து ஃபோன் பண்ணியிருந்தாலாமே, நீ என்கிட்ட சொன்னால் உங்ககிட்ட பேச சொல்லி பேசினியாப்பா அப்படின்னோடனே, பேசினேன் அப்படின்றாங்க. என்னப்பா ஸ்னேகாவுக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. பிரச்சனை இல்லை, எதுவும் இல்லைம்மா, இங்கே பாருப்பா, ஸ்னேகா தான்ப்பா உனக்கு எல்லாமே, அவளை எக்காரணம் கூட நீ கைவிட்டக்கூடாது, அவள் எப்போவுமே ரொம்ப நல்லவப்பா, கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது அவள் தான், இந்த சிந்து இல்லை, அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் நாடகம் ஆடுறாங்க, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு ஸ்னேகாவை எடுத்துடாதப்பா, ஸ்னேகா தான்ப்பா உனக்கு எல்லாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க எப்பவும் போல் மகா. அடுத்து வந்து யோசிச்சுட்டே இருக்கார் சிவா. அடுத்து வந்து சிவா வந்து வெளியே கிளம்புறாரு. எங்கப்பா இந்த டைமில் வந்து எதுக்கு வெளியே கிளம்பணும், வேணாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா தடுக்கிறாங்க. இல்லை பெரியம்மா, ஒரு சின்ன வேலையாக தான், போயிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னோடனே, டாக்டர் நான் வேணால் கூட வரட்டுமான்றாங்க. அதெல்லாம் வேணாம் சிந்து, நான் ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்சம் தூரம் தான், போயிட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு சிவா வந்து போகிறாரு. சிவா வந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக யோசிச்சுட்டே வந்து அந்த நர்ஸ் இருக்க இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு வந்து அங்கே வந்து நர்ஸ் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நர்ஸ் உள்ளே இருந்துக்கிட்டே வந்து ஆள் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதன்படி வர்றவங்களும் வந்து வெளியே சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சிவா வந்து, நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வா அப்படி சொன்னோன்னே, சாரி டாக்டர் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து என்னை பார்த்து ஒழிகிறீங்க, உங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போனேன்ல மருந்து பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னோடனே, டாக்டர் வந்து உண்மையை சொல்லுங்கள் ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன்னொன்னே, சாரி டாக்டர், நான் நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன், உண்மையிலேயே இந்த மருந்து நான் கொடுக்கல, ஸ்னேகா மேம் தான் வேறு மருந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன், அப்போ கூட அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க டாக்டர், எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதனால தான் லீவ் போட்டு வீட்டிலே இருக்கேன் டாக்டர், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னொன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு சிவா இதை கேட்டு.